ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுகிறது கொடி ராகவன் கொடிஸ் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி சில்க் saree எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து தார் சுற்றுறதுனா எல்லா பட்டையும் எடுத்து ஒன்றா ஜாயின் பண்ணி இது பண்ணுறது. இது வந்து தறியோடைய தறினா இவங்க வந்து வச்சுருக்கிறது எலக்ட்ரிக் தறி, ஆனால் மேனுவலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. பார்த்துங்க எவ்வளோ நுணுக்கமான வேலைகள்லாம் இதில் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. இது வந்து saree ப்ரொடக்ஷன் பண்ணுறது. தார் சுற்றிட்டு அந்த தார் சுற்றினாங்களே அதை வந்து எல்லாம் இது வந்து கோத்து வாங்கறதுன்னு சொல்லுவாங்க எங்கள் காஞ்சிபுரத்தில். உங்கள் ஊரில் எப்படின்னு எனக்கு தெரில. அது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இது ஃபினிஷிங் லுக்ஸு எப்படி இருக்குது பாருங்கள். saree எல்லோ அண்டு ஒயிட் கலர் செம்ம சூப்பராக இருக்குல்ல, அட்ராக்டிவாக. இது வந்து பியூர் ஜரிகை, வேறு எதுவும் இல்லை. பியூர் ஜரிகைனால பியூர் பட்டு அண்டு பியூர் ஜரிகை, வெள்ளி சில்வர் ஜரிகைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஜரிகைனால யூஸ் பண்ணது. மயில் அண்டு சக்கரம் டிசைன் வச்சு ஜரிகை, அது நெஞ்சிட்டோன்னே எந்த பிசுறும் இல்லாமல், அதை சின்ன சின்ன நூல் இல்லாமல் கரெக்டாக அழகாக மடித்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துங்க. கையிலால் நெய்யப்பட்ட தறி சேலை இது. அதுதான் காஞ்சிபுரத்துலேயே ஸ்பெஷல்னால் இந்த sarees அண்டு கோவில்ஸ் அண்டு எல்லாமே. இந்த ஒயிட் கலர் வித் எல்லோ செம்ம சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ நுணுக்கமாக நெஞ்சு அதை மடித்து இது பண்ணி ஒரு சேலை நெய்யறதுக்கு ஆக்சுவலாக 7 and 8 days ஆகும் ஒரு சேலை ஃபினிஷ் பண்ணுறதுக்கே. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை தயாரிக்கிறாங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களாம். அவ்வளோதான் முடிஞ்சிட்டோன்னே மடித்து அப்படியே பாக்ஸில் அழகாக போட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் மளிகையில் கொடுத்துருவாங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.